இப்போ 2026 வர போகுது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஐ எம் அ பர்சன் ஹூ ஷோப்ஸ் டெய்லி. இப்படி ஒரு ஐடென்டிட்டியை மட்டும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், இதுக்கப்புறம் மோட்டிவேஷனுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையே படாது. கன்சிஸ்டன்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு டெய்லி 100% கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தேவையே இல்லை. கன்சிஸ்டன்சினா விடாம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது குட்டி விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. ரிமெம்பர் ஒன் திங், கான்ஃபிடன்ஸுங்கிறது சைலண்டா தான் க்ரோ ஆகும். ஆனா ஒரு நாள் கண்டிப்பா ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் எங்கேயோ இருந்தேன்ல, இப்போ இவ்வளவு தூரம் மாறிட்டேன்ல சொல்லிட்டு கண்டிப்பா உங்க மைண்டுக்கு வரும். அண்ட் தட்ஸ் த மேஜிக். சில டைம் நமக்கே தெரியும் இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம கேப்பபிள் தான் அப்படின்னு. ஆனா நம்மளே நம்ம ட்ரஸ்ட் பண்ணாம போய்கிட்டே தானே இருக்கும். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் கூட நீங்க கான்ஃபிடென்ட் ஆகணுங்கிறது கிடையாது. ஆனா நீங்க கன்சிஸ்டன்ட் ஆகணும். கான்ஃபிடென்ட் டைஸ் வென் யூ லை டு யுவர் செல்ஃப். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்த மந்த் சீரியஸா இந்த ஒர்க் பண்ணணும். இது எல்லாமே குட்டி குட்டி பொய் தான். செல்ஃப் லைஸ் ரிப்பீட் ஆகும்போது செல்ஃப் கான்ஃபிடென்ட் டை ஆகும். உங்க கான்ஃபிடன்ஸ் வீக்கா இருக்கா? அப்போ நான் சொல்ற இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க. உங்களோட மொபைல் யூசேஜ், உங்களை டிஸ்கரேஜ் பண்ற பீப்புள்ஸை உங்களை சுத்தி வச்சிருக்கீங்களா? அண்ட் உங்களை ட்ரைன் பண்ற கான்வர்சேஷனை பில்ட் பண்ணிட்டே இருக்கீங்களா? இது எல்லாமே இருந்தா என்ன ஆகும்? எஸ், கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் கம்மி ஆகதான் செய்யும். உங்களோட இன்செக்யூரிட்டிங்கிறது ஃபாஸ்டா க்ரோ ஆகும்போது உங்களோட கான்ஃபிடன்ட் க்ரோங்கிறது கம்மி ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ட்ராக் தி எஃபர்ட், நாட் தி ரிசல்ட். உங்களோட ரிசல்ட்டை பார்த்தா கண்டிப்பா டவுட் வரதா செய்யும். ஆனா உங்களோட எஃபர்ட்டை பாருங்க, கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆயிரும்.